ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சியான நாளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த சங்கீதத்தில் பல காரியங்கள், இந்த பகுதியில் பல காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். 121வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, நியாயமும் நீதியும் செய்கிறேன், நியாயமும் நீதியும் செய்கிறேன், என்னை ஒடுக்குகிறவர்களுக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நியாயத்தின் வழியில் நீதியின் வழியில் நடக்கும் பொழுது நம்மை ஒடுக்குகிறவர்கள் சிலர் இருப்பார்கள். அது வேத வசனம். நம்முடைய ஆண்டவரை பற்றி சொல்லும் பொழுது, நியாயமும் நீதியும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். ஆண்டவருக்கு ஒரு சிங்காசனம் இருக்கிறது. அது எந்த ஆதாரத்தில், எந்த இதில் இருக்கிறது என்றால், நீதியிலும் நியாயத்திலும். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவேன் என்பதாக ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஒருவேளை இங்கு வந்தவர்கள் சிலருக்கு நீதி இல்லாமல் நியாயம் இல்லாமல் இருக்கலாம். நம்முடைய ஆண்டவர் நீதியையும் நியாயத்தையும் விரும்புகிறவர், அதில் நடக்கிறவர், அதில் நடக்க வைக்கிறவர். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், எனக்கு நீதி இல்லையே, எனக்கு நியாயம் இல்லையே, என்னுடைய நிலையை யார் அறிவார் என்பதாக நீங்கள் சந்தேகப்படலாம். அறிகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அதனால தான் 1வது வசனத்தில் சொல்லுகிறார். அந்த வசனத்தினுடைய பின்பகுதியில், என்னை ஒடுக்குகிறவர்களுக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். நீதி நியாயம் இல்லாதவர்கள் ஆண்டவரை கர்த்தருடைய பிள்ளைகளை ஒடுக்குகிறவர்களாக இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நமக்கு அதிகாரம் இருக்கிறது, பலன் இருக்கிறது என்பதாக சொல்லி நாம் யாரையும் ஒடுக்கக்கூடாது. நாம் அனைவரையும் அணைத்து செல்ல வேண்டும், அவர்களை தாங்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் நடக்க வேண்டும். அடுத்த வசனத்தை பாருங்க. உமது அடியேனுக்கு நன்மையாக துணை நில்லும். உமது அடியேனுக்கு நன்மையாக என்ன நில்லும்? துணை நில்லும். ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிறவர். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவர் நமக்கு யாராக இருக்கிறார்? துணையாக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எனக்கு துணை இல்லையே, இது பொல்லாத உலகம், அநீதி நிறைந்த உலகம், அநியாயங்கள் நிரம்பின உலகம் என்பதாக நினைக்கலாம். நியாயம் செய்கிற கர்த்தர், நீதி செய்கிற கர்த்தர், நன்மையாக நமக்கு துணை நிற்கிறவர். ஹல்லேலூயா! நன்மையாக துணை நில்லும். அகங்காரிகள் என்னை ஒடுக்க ஒட்டாதேயும். அகங்காரிகள், நான் என்கிற அந்த அகங்காரம் உள்ளவர்கள் தான் மற்றவர்களை ஒடுக்குவார்கள். ஆமர்மையான கர்த்தருடைய பிள்ளையே, அகங்காரிகள் என்னை ஒடுக்காதபடிக்கு எனக்கு என்ன செய்யும், என்ன செய்யும், என்னை ஒட்டாதேயும். அகங்காரிகள் என்னை ஒடுக்க ஒட்டாதேயும். உமது ரட்சிப்புக்கும் உமது நீதியின் வார்த்தைக்கும் காத்திருக்கிறதினால் என் கண்கள் என்ன செய்கிறது? பூத்து போகிறது. இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தருடைய பிள்ளைகள் காத்திருக்கிறதுனால கண்கள் என்ன செய்கிறது? பூத்து போகிறது, பூத்து போகும். ஆனாலும் கர்த்தர் ஏற்ற வேளையிலே அந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா! அதுதான் ஆண்டவர் செய்கிற கிரியை. சில வேளையில் நமக்கு நீதி இருக்காது, நமக்கு நியாயம் இருக்காது, ஒடுக்குதல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். ஆனாலும் ஏற்ற வேளையில் கர்த்தர் நம்மை தேற்றுவார், நம்மை ஆற்றுவார். இந்த நாட்களில் குடும்பங்களை பார்க்கும் பொழுது பல குடும்பங்களில் பிரச்சனையை நான் பார்க்கிறேன். ஒரு குடும்பம், 2 குடும்பம், 3 குடும்பம், 4 குடும்பம் இல்லை, 40 குடும்பம் இருந்தால் 43 இடத்துல பிரச்சனை இருக்கிறது. ஹல்லேலூயா! நான் சில வேளையில் யோசிக்கிறேன், என்னடா நம்ம பிரசங்கம் பண்ண இங்கே வீடுகளில் கஷ்டமும் பிரச்சனையும் போராட்டம் அதிகரிக்கிறதே என்று நினைக்கிற வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாக
அவர் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், இப்பந்தான் நான் கிரியை செய்கிறேன். இந்த குடும்பத்தார் எவ்வளவு பாடு வந்தாலும், எவ்வளவு உபத்திரம் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இம்மி அளவும் என்ன செய்யக்கூடாது, அசையக்கூடாது. அதுக்குள்ள டெஸ்ட் தான் இந்த நாட்களில் நடக்குது. ஆமாம், மற்ற இடத்துல பிரச்சனையே இருக்காது. ஆமாம், அங்கே அதுக்குள்ள ஜீவியம் இருக்காது. ஜீவியம் இருக்கிற இடத்துல தான் யாருக்கு வேலை உண்டு, சாத்தானுக்கு வேலை உண்டு. மற்றவன் இடத்துல என்ன நினச்சிருவான், அவன் தான் நம்ம பாக்கெட்டுக்குள்ளே தானே கிடக்கான், நம்ம ஆளுதானே, அவன் தான் நம்ம போல அவன் நடக்கிறான் அப்படின்னு சொல்லி அநேக இடங்களில் பார்க்கும் பொழுது பிரச்சனையே இல்லை. சிலர் சொல்லுவாங்க, நான் ஞான ஸ்நானம் பெற்றேன், எனக்கு அதுக்கு வர என்ன கிடையாது, பிரச்சனை கிடையாது. இங்கே அடிப்படையில் கோளாறு இருக்கு, பிரச்சனை வரும். வேத வசனம் ஆண்டவரையே ஞான ஸ்நானம் பெற்று கரையேறின உடனே எங்கே கொண்டு போனான், வனாந்தரத்துக்கு. இயேசுவானவர் எங்கே போனார், 40 நாள் புசியாமல் குடியாமல் இருந்தார். அவர்தான் நமக்கு மாதிரி. நமக்கு பிரச்சனை உண்டு, நமக்கு போராட்டம் உண்டு, அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. அந்த பிரச்சனையில அதை எதிர்த்து நின்று போராட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அப்படிப்பட்ட வேளைகளில் பின் திரும்பக்கூடாது. கலப்பையின் மேல் கையை வைத்து விட்டோம், பின் திரும்புகிற எவனோ மாட்டுக்கு காலில் கொண்டு விட்டுருவான். அப்படி இருக்கக்கூடாது, அது நமக்கு தான் கேடு. கலப்பையின் மேல் கை வைத்தால் பின் திரும்பி என்ன செய்யக்கூடாது. அதனால தானே ஆண்டவர் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்ன செய்ய கடவன், பின்பற்ற கடவன். ஆண்டவரை பின்பற்றுகிறவன் சிலுவை சுமக்கணும். சிலுவை நமக்கு பாரமாயிராது, சிலுவை நமக்கு வேதனையாயிராது. அது நம்மை தூக்கி செல்லக்கூடிய வாகனம். ஹல்லேலூயா. ஜெட்டு பிளைன் நினைச்சுக்கிடுங்க, ஒரு பிளைன் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நமக்கு வரக்கூடிய பாடுகள் நமக்கு வர சிலருக்கு சிரிப்பாக இருக்குது. அந்த குடும்பங்கள் எல்லாம் பார்த்தா, அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை பார்த்தா, ஆண்டவரே நானே எத்தனையோ தடவை சோர்ந்து இருக்கிறேன். அப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் அருமையான கர்த்தருடைய பிள்ளையை அதை பார்க்கக்கூடாது. உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் யாரோடு இருக்கிறார், நம்ம உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மில் இருக்கிறவர் யாரு, பெரியவர். ஹல்லேலூயா. அவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த சபையை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யணும். சபையில் உள்ள குடும்பங்களை எல்லாம் கர்த்தர் என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும். ஆசீர்வதிப்பாரா, வதிக்க மாட்டாரா? கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். ஒரு காலத்தில் நீங்க சொல்லணும், அன்னைக்கு டேவிட் இப்படி சொன்னானே, அந்த எல்லா குடும்பங்களும் நன்றாக இருக்கும் என்று நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் தழைக்கும்படியாக கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், கிருபை செய்திருக்கிறார். ஒரு குறைவும் வராதுங்க. கர்த்தர்ல நம்மோட இருக்கிறாரு. நம்மோட இருக்கிறது மனுஷன் கிடையாது, நம்மோட இருக்கிறது யாரு, நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை நோக்கி பார், அவர் உன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவார், அவர் நடத்துவார், அவர் பெரிய கிரியைகளை செய்வார். அதனால தான் அங்கே சொல்லுகிறார், என் கண்கள் என்ன செய்கிறது, பூத்து போகிறது. அடுத்த வசனத்தை பாருங்க, உமது அடியேனை உமது கிருபையின்படியே நடத்தி உமது பிரமாணங்களை எனக்கு என்ன செய்யும், உம்முடைய கிருபை உம்முடைய பிரமாணம் என்னை நடத்தட்டும் என்பதாக சொல்லுகிறார். நான் உமது அடியேன், உம்முடைய சாட்சிகளை நான் அறியும்படி என்னை என்னாக்கும், உணர்வுள்ளவனாக்கும். என்னை என்னாக்கும், உணர்வுள்ளவனாக்கும். உம்முடைய சாட்சிகளை நான் அறியும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் நமக்கு உணர்வை தருவாராக. நீதியை செய்ய கர்த்தருக்கு வேளை வந்தது. ஆண்டவர் நமக்கு நீதி சரி கட்டுவதற்குரிய வேளை என்ன செய்தது, வந்தது. அப்போ அதுக்கு ஒரு வேளை இருக்கிறது. நீதி கிடைக்கணுமா, அதுக்காண்டி காத்திருக்கணும், ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஆண்டவரே, நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தினுடைய ஆதாரம் என்று முழங்கால நின்று கர்த்தரை துதிக்கணும். என் நீதியை வெளிச்சத்தை போல, என் நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ணுவீர், உம்முடைய கரத்தில் தருகிறேன் என்பதாக சொல்லி
நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தருக்கு வேளை வரும். அந்த வேளையில கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? விடுவிப்பார். அவர்கள் உம்முடைய நியாயப்பிரமாணத்தை மீறினார்கள், ஆதலால் நான் பொன்னிலும் பசும்பொன்னிலும் அதிகமாய் உமது கற்பனைகளில் என்ன செய்கிறேன்? பிரியப்படுகிறேன். ஆண்டவருடைய கற்பனையில் பிரியப்படணும். எப்படி பிரியப்படணும்? பொன்னிலும் என்ன இதுலையும் பசும்பொன்னிலும். பொன்னுன்னு சொன்னார், எப்பா ஒரு பவுன் கிடச்சிக்கிட்டா எத்தனாயிரம் ரூபா? 55,000 ரூபா. ஓ, அதை நினைக்கும் பொழுதே சிலருக்கு சிரிப்பாத்தா என்ன செய்யுது? அதெல்லாம் குப்பை. பரலோகத்தில் அதெல்லாம் எங்கே இருக்கும்? அங்கே உள்ள தரை பொன்னால் செய்யப்பட்ட தரை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அந்த பொற்தரையில் உலாவுவதற்காக கர்த்தர் இந்த உலகத்தில் அந்த பொன்னையெல்லாம் ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஜீவியத்தில் மாற்றி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். இங்கே என்ன சொல்றாரு பாருங்க, ஆதலால் நான் பொன்னிலும் பசும்பொன்னிலும் அதிகமாய் உமது கற்பனைகளில் என்ன செய்கிறேன்? பொன்னை விட பசும்பொன்னை விட அதிக பிரியமாய் கற்பனையில் என்ன செய்யணும்? பிரியம் வைக்கணும். கற்பனையில் பிரியம் வைக்கணும். நமக்கு கற்பனை பரிசு கிடையாது. பொன்னும் வெள்ளியும் தான் என்னதாய் இருக்கிறது? பெரியதாய் இருக்கிறது. எல்லாவற்றை பற்றியும் நீர் அருளின எல்லா கட்டளைகளும் செம்மை என்று எண்ணி சகல பொய் வழிகளையும் என்ன செய்கிறேன்? வெறுக்கிறேன். சகல பொய் வழிகளையும் என்ன செய்கிறேன்? வெறுக்கிறேன். இந்த நாட்களில் பொய் வழிகளை வெறுத்து நீதியின் வழிகள், நியாயத்தின் வழிகளை பின்பற்றி கர்த்தருடைய வழியில் நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இருந்த நிலையிலே ஜெபிப்போம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம். ஆண்டவரே, நியாயத்தையும் நீதியையும் செய்ய கர்த்தருக்கு வேளை வந்தது என்பதாக வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, நாங்கள் பொன்னிலும் பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமான இந்த அருமையான வார்த்தைகளை எல்லா சூழ்நிலையிலும் பற்றி கொண்டு உம்முடைய வழிகளில் நடக்க கர்த்தர் கிருபை செய்யும் ஐயா. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் காணப்படுகின்றன, போராட்டங்கள் காணப்படுகின்றன. எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றணும். குறிப்பாக கடன் பிரச்சனையில் இருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுவித்து உம்முடைய பரிசுத்த வழிகளில் கர்த்தர் நடத்தணுமே. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளின்படி எங்களை நடத்தும். வார்த்தையின்படி எங்களை பரிசுத்தப்படுத்தோ. வார்த்தையின்படி எங்களை உயிர்ப்பியோ. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியோ. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன்.